அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து கூறுகிறோம். ஆண்டவராய் இயேசு பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறவர். பசியுள்ள ஆத்துமாவுக்கு பசியை ஆற்றி அவர்களை நன்மையினாலே நிரப்பி வழி நடத்துகிற தேவன் என்று வேதாகமத்தில் சொல்லுகிறார். பசித்தவனை நன்மையால் நிரப்புகிறவர். ஆகவே இந்த இயேசுவானவர் எல்லா நன்மைக்கும் காரணராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கும் தேவையான நன்மைகள் இன்னவைகள் என்பதை தேவாதி தேவன் அறிந்து அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என்பதை குறித்துள்ள ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் தேவை இன்னது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே மனிதர்களாகிய நாம் அந்த தேவையை சந்திக்கும் தேவனை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என் தேவையை சந்தியும் என்று அவரை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு மனிதருடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். பாருங்கள், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி பசி உள்ளவர்களை தேவன் நன்மையால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார் என்பதற்கு உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே ஏற்படக்கூடிய பசியை தேவன் எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்தில் தெளிவான ஒரு சரித்திரம் கூறுகிறது. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பான சீஷர்களை பார்த்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இது எப்பொழுது என்றால், இயேசுவானவர் மரித்த பின்பு, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அன்பான சீஷர்கள் திபேரியா கடலுக்கு சென்று மீன்பிடிக்க போவோம் வாருங்கள் என்று அவர்களை சீஷர்களின் ஒருவன் அழைத்து சென்றார். அப்பொழுது எல்லா சீஷர்களும் அந்த பேதுரு என்கிற சீஷனோடு சேர்ந்து திபேரியா கடற்கரைக்கு மீன் பிடிக்க போனார்கள். அன்று இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடித்தார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. மிகவும் சோர்வாய், மிகவும் மனம் தளர்ந்த நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அதிகாலையிலே இயேசுவானவர் கரையில் பக்கமாக அவர் உயிர்த்தெழுந்து அவர் அந்த கரையிலே நின்று, பிள்ளைகளே என்று அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார். உங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று அவர்களுக்கு தேவனாய கர்த்தர் கட்டளையிட்டார். அந்தப்படி அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த வலையை வலது புறமாக ஆழத்திற்கு சென்று வலை வீசினார்கள். வலை வீசின பொழுது ஏராளமான வலை கிழியத்தக்கதான பெரிய மீன்கள்
அந்த வலையிலே அகப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அகப்பட்டு இழுக்க முடியாத அளவு, அந்த வலையை இழுக்க முடியாத அளவுக்கு அந்த வலைக்குள்ளே பெரிய மீன்கள் அகப்பட்டது. மிகுந்த சந்தோஷத்தோட இவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு மிகுந்த பசி உண்டு என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனபடியால் இரவெல்லாம் அவர்கள் மீன் பிடித்து சோர்வுற்று சோர்ந்து ஒரு மீனும் அகப்படாத நிலையிலே இயேசு அவர்களை பார்த்து வலையை வலது பக்கமாக வீசுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது ஏராளமான மீன்கள் பிடித்தது. ஏராளமான மீன்கள் அவர்கள் அந்த வலையில் அகப்பட்டது. அந்த வலை கிழியத்தக்கதான மீன்கள் அதிலே அகப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக அப்படிப்பட்டதான நிலையிலே இவர்கள் மிகுந்த வேதனை சந்தோஷத்தோட மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய சரீரத்திலே மிகுந்த சோர்வு, மிகுந்த களைப்பு. என்ன என்றால் பசி. மிகுந்த பசியோடு இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர்களுக்கு ஆக இயேசு கடற்கரையின் ஓரத்திலே நல்ல கறி நெருப்பை மூட்டி பொரித்த மீனும் அவர்களுக்காக அப்பமும் இயேசுவானவர் ஆயத்தம் பண்ணி அவர்கள் கரையில் வந்த பொழுது, பிள்ளைகளே வாருங்கள் புசியுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசுவானவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர். மனிதனுடைய பசியை அறிந்த தேவன், மனிதனுடைய தேவையை அறிந்த தேவன். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அந்த இடத்திலே அறிந்திருக்கிறார். ஆனபடியால் அவர்களுக்கு இப்பொழுது மிகுந்த பசி உண்டாயிருக்கிறது என்பதை தேவன் அறிந்து அவர்களுக்காக ஆண்டவராய் இயேசுவே அவர்களுக்கு அங்கே அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி அவர்கள் சாப்பிடுவதற்கு தகுந்தாப்புல ஏற்பாடு செய்து அவர் உண்டு பண்ணி அந்த தேவன் அவர்களை பார்த்து வாருங்கள் வந்து புசியுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். போஜனம் பண்ணுங்கள் என்று கூப்பிடுகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் பாருங்கள். அப்படி அந்த காரியத்தை செய்தது எப்பொழுது என்றால், அவர் மரித்தோரிந்து எழுந்த 3வது தடவையிலே இந்த காரியத்தை அவர் செய்கிறார். சீஷர்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் 2 தரம் இயேசு காட்சி அளித்திருந்தார், தரிசனம் கொடுத்திருந்தார். ஆக இது 3வது தரிசனம் என்று அங்கே அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அதை படிக்கும் பொழுது 13, 14 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கு சொல்லப்படுகிறது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அருமையானவர்களே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த பின்பு 3வதாக தரிசனம் காட்டி சீஷர்களுக்கு அவருடைய பசியை அறிந்து அவருடைய பசியை போக்க அவர்களுக்கு போஜனத்தை அவர் கொடுத்தார். அவர்கள் மிகுந்த பசியோடு இருக்கிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது, முதலாவது பார்க்கும் பொழுது சீஷர்கள் இரா முழுவதும் அவர்கள் வலை வீசியும் ஒரு மீனும் அகப்படாமல் சோர்வோடு இருந்ததான அந்த நேரத்திலே இயேசு அவர்களுக்கு முன்பாக அந்த கடற்கரை பக்கத்திலே சென்று அவர்களோடு சேர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் வலையை வலது புறமாய் வீசுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அதை செய்த பொழுது ஏராள மீன்கள் அவர்கள் வலையிலே அகப்பட்டது. அது பெரிய மீன்கள் என்று சொல்லப்படுகிறது.
அவ்வளவு பெரிதான வலைகள் கிழியத்தக்கதான ஏராளம் மீன்களை அந்த வலையில் அகப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மீன்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பசியையும் ஆற்றுவதற்கு அவர்கள் மிகுந்த பசியோடு இருக்கிறார், மிகுந்த களைப்போடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுடைய பசியையும் ஆற்ற அவர் போதுமான தேவனாயிருந்தார். பிரியமானவர்களே, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பசியை, களைப்பையும், சோர்வையும், பலவீனத்தையும் மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அற்புதத்தின் தேவன். உண்மையாகவே இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனுக்குலத்தின் தேவையை சந்திக்கும் தேவன். மனிதர்களுடைய காரியத்தை அறிந்து கொள்ளும் தேவன். மனிதனுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு தகுந்த தேவையை சந்திக்கும் தேவன். ஆகவே பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த சீஷர்களுக்கு பசி உண்டாயிற்று, பசி ஏற்பட்டு விட்டது, அவர்கள் களைப்பாயிருக்கிறார்கள் என்று இயேசுவானவர் அறியக்கூடிய அறிவுடையவராயிருந்தார். ஆகவே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே ஆகாரத்தை அவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனங்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் நிலைமையை அறியக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிறவர், உங்கள் பசியை ஆற்றுகிறவர், உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடியவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆகாரம் புசியுங்கள். பசியாய் இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு தேவன் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே இவர் மெய்யான தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மரித்தோர் என்று உயிரோடு எழுந்த தேவன். அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதனை போன்றவர் அல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற தேவன் என்பதையும் மனுக்குலத்தின் தேவையை சந்திக்கிறவர் என்பதையும், அது மாத்திரமல்ல, மனிதனுடைய நிலைமையை அறிந்து புரிந்து அதற்கு தகுந்த கிரியைகளை செய்கிற தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். இவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் தான் ஆண்டவராய் இயேசு. ஆகவே பிரியமானவர்களே, அந்த சீஷர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை பார்த்து, இயேசுவிடத்தில் வந்து கூடி நிற்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஒரு காலம் பசியாயிருக்கான் இரான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும், ஒரு காலும், ஒரு பொழுதும் அவன் பசியாய் இருப்பது இல்லை என்று ஆண்டவர் இயேசு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பசியாய் இரான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்தால், அவன் எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும், அவன் எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, அவன் எந்த மனிதர்களாயிருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் உள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அவரை விசுவாசித்தால் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற
அவனுடைய ஜீவியத்தில் இருக்கிற பசியை அவர் ஆற்ற வல்லவர், அவர் போக்க வல்லவர். ஆகவே தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு காலம் பசிப்பது இல்லை. மாத்திரமல்ல, அவரிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலம் தாகமும் உண்டாகாது. ஆம், அவரிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலம் தாகமும் உண்டாகாது. அவர் தாகம் உண்டாக்காமலும் பசியை ஆற்றுகிறவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் ஒரு மனிதன் வருவானானால் அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தேவனாய கர்த்தர் தாகம் தீர்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தாகத்தை போக்குறவராய் இருக்கிறார். அவருடைய பசியை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். அவனுடைய தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அது எந்த விதத்தில் எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்தார். அந்த ஒருவன் என்று சொன்னால் எந்த மனுஷனானாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மனிதனானாலும் அவன் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும். அவன் எந்த மனிதனானாலும், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசித்தால் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கி போகும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பாருங்கள், ஒரு சமயத்தில் இயேசுவானவர் எரிகோவுக்கு சமீபமாக வந்த பொழுது 2 குருடர்கள் இயேசு என்று அறிந்த பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்போ இயேசுவானவர் நின்று, அவன் சத்தத்தை கேட்டு நின்று அந்த இடத்திலே, இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த குருடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று தாகத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். உடனே இயேசுவானவர் அவர்கள் கண்களை தொட்டார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று அவர் சொன்ன உடனேயே, பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு செயல். அவருடைய கண்கள் உடனே திறக்கப்பட்டது. உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அருமையானவர்களே, அதுவரையும் அவர்கள் எந்த மனிதரையும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தை பார்க்க முடியாது, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு வழிக்கு சென்றால் கூட ஒரு வழியை அறிந்து போக முடியாது. ஆக அப்பேற்பட்ட ஒரு குருடர்களை அவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது, இயேசுவானவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு, அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நின்று, அங்கே உங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது இயேசு அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். பிரியமானவர்களே, இதுதான் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பசியை ஆற்றுகிறார். அவனுக்கு என்ன பசி இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அவனுடைய பசியை ஆற்றுகிறார். ஆகவே அந்த பசியை ஆற்றக்கூடிய தேவன் தான் இந்த இயேசுவானவர். ஆகவே அவரிடத்தில் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கடந்து வருவோமானால், அவரை நோக்கி கூப்பிடுவோமானால், மெய்யாகவே அந்த இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பசி எல்லாவற்றையும் மாற்றி நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை
வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை படிப்போம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு பாகத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பசி உண்டாயிருக்க வேண்டும், ஒரு தாகம் உண்டாயிருக்க வேண்டும், ஒரு பசி ஏற்பட வேண்டும். அது என்ன பசி என்றால், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல், அப்படி என்றால் நீதியுள்ள அனுபவத்தின் மேல், அந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உலகத்திலே நீதி உண்டு, அநீதி உண்டு. அநீதியின் மேல் பிரியப்படாமல் நீதியின் மேல் பிரியப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜீவியத்தை தேவன் மாற்றி அமைக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை உண்டாக்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைவை நிறைவாக்குகிறார், தேவையை சந்திக்கிறார், அவசியத்தை நிறைவேற்றுகிறார். ஆகவே அநீதிக்கு மனிதன் இடம் கொடுக்காமல் நீதியின் மேல் பசி தாக்கமுடையவராய் இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு மனிதனும் நீதியின் மேல் பசி தாகம் உடையவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் தேவன், ஆண்டவராகிய தேவன் நீதியின் தேவனாயிருக்கிறார். ஆக அந்த நீதியின் தேவனாகிய கர்த்தருடைய அவர் மேல் ஒரு மனிதன் பசி தாகம் உடையவராய் இருந்தால் அவன் நீதியாய் நடக்கிறான், அவன் பரிசுத்தமாய் நடக்கிறான், அவன் தூய்மையாய் நடக்கிறான், அவன் செம்மையாய் நடக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்திலே அநீதிகள் நிறைந்து போனது, அக்கிரமம் மிகுதியாய் போனது, அன்பு தனிந்து போனது, பொல்லாப்பு நிறைந்து போனது, பாவம் மிகுதியாய் போனது. பாருங்கள், இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த உலகத்தை தேவன் ஒரு சமயம் அழித்து போட்டார். பாருங்கள், நோவாவின் காலத்திலே மனிதர்கள் அநீதியாய் பாவத்திலே ஜீவித்தபடியால், அக்கிரமம் மிகுதியானபடியினால், அநீதியின் கிரியைகள் பெருகிவிட்டதால் ஆண்டவர் தேவன் என்ன செய்தார்? மனிதனை பூமியிலே வைத்திருக்கிறது எனக்கு விசனமாயிருக்கிறது, அவர்களை உண்டாக்குறது எனக்கு விசனமாயிருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இருக்கிற அநீதியான மக்களை தேவன் அழித்து போட்டார். அவர்கள் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அந்த ஜலத்தை தேவன் அழித்து போட்டார். ஆக பிரியமானவர்களே, அழிவுக்கு நாம் காரணராய் இருக்கக்கூடாது, தீமைக்கு நாம் காரணராய் இருக்கக்கூடாது. ஆக அநீதியின் பாதையிலே ஓடுகிற மனிதன் ஒரு நீதியின் பாதையில் ஓட அவனை ஆண்டவர் தேடுகிறார். ஆகவே சொல்லுகிறார், நீதியின் பேர் பசி தாகம் உடையவர்களை தேவன் திருப்தியாக்குகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நீதியின் பசியை நாம் ஏற்படுத்தி கொண்டால், நீதியின் அனுபவத்தை நாம் பின்பற்றி கொண்டால், தேவனாகிய கர்த்தர் உன்னை திருப்தியாய் வழி நடத்துவார். உனக்கு அவர் திருப்திப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநீதியை விட்டு, அநியாயத்தை விட்டு, பொல்லாத வழியை விட்டு, தீமையான வழியை விட்டு, அக்கிரமமான வழியை விட்டு, அநீதியாய் தோன்றக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு நீதியை பின்பற்றுவோம். தேவன் உன் வாழ்க்கையை திருப்தியாய் மாற்றுவார். ஆகவே நாம் பார்க்கும் பொழுது 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லுகிறார், பசி உள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். பசி உள்ள ஆத்துமாவை அப்படின்றால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஆத்துமாவை தேவன் செழிப்பாக்குகிறார், அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார், அவர்களை தேவன் திருப்தி ஆக்குகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நீதியின் அனுபவத்தை பின்பற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தீர்களேனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மெய் சமாதானம் உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷம் உண்டு, மெய்யான மகிழ்ச்சி உண்டு, ஒரு திருப்தியை அடைய முடியும், ஒரு மேன்மையை அடைய முடியும். இந்த பரலோகத்தின் தேவன் மரித்து உயிரோட எழுந்த இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம்
தேவையெல்லாம் சந்தித்து அந்தந்த சமயத்துக்கு தக்க விதத்தில் உங்களுக்கு தேவையை நிறைவாக்கி உங்களை திருப்தியாய் மாற்றுகிற ஒரு தேவன். அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவார். சங்கீதம் 34:10 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி என்றால் காட்டில் உள்ள சிங்கம் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கே பசி பட்டினி வந்தா கூட, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஏனென்றால் பசித்தவனை திருப்தியாக்குகிற தேவன் உன்னை திருப்தியாய் மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகிய இந்த தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்கு திருப்தியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், துன்பம், தொல்லை, வருத்தம், வேதனை, பசி இவை எல்லாவற்றிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்து ரட்சித்து அவளை பரிசுத்தமாக்கி அவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. அவர்கள் உம்மை தேடுகிறதற்கான உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று நீர் வாக்கு கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நிறைவுபடுத்துவீராக. ஒருவேளை சரீரத்திலே அவர்கள் வியாதியோடு இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கலாம், அல்லது எந்த விதமான ஏதோ குறைவுபட்டிருக்கலாம். எந்த காரணத்தில் இருந்தாலும் நீர் அவர்களை திருப்திப்படுத்துகிற தேவன். அவருடைய வாழ்க்கையிலே சம்பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நீர் மெய்யாகவே கொடுத்து அவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி சமாதானத்துக்குள்ள வழி நடத்துவீராக. உம்மை விசுவாசிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தாரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். எந்த வியாதியில் அகப்பட்டு வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவரோடு வாஞ்சியோடு ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு இப்பொழுது இந்த நிமிடமே அவருடைய வியாதியை விலக்கி பரிபூர்ண சௌக்கியத்தை அவர்களுக்கு தந்து அவளை பலப்படுத்துவீராக, அவளை சுகப்படுத்துவீராக, அவளுக்கு ஆரோக்கியம் வரப்படுவீராக, அவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. அவருடைய தாகத்தை ஆண்டவரே தீர்த்து அவர்களுக்கு பசியை ஆற்றி அவளுடைய சமாதானத்தை கொடுத்தள்ளும் ஆண்டவரே. அவளுக்கு ஆறுதலை கொடுத்தள்ளும் ஆண்டவரே. நீர் வழிநடத்தை காத்துக்கொள்ளும். சகல துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.